ஒரு வழியா அரசியல் களமெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இல்லப்பா அதெல்லாம் தப்பு, இப்பதான் புதிய அரசியல் களமே ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வேற ஒரு ட்ராக்ல பாத்தீங்கன்னா இந்த 2026 அரசியல் களமானது நகர ஆரம்பிச்சிருக்குதுங்க. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான தேர்தலுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்ததே கிடையாது. அதாவது திமுக பாத்தீங்கன்னா 2வது இடத்தை பிடிச்சாலும் ஸ்டாலின் அவர்கள் தான் நின்ற தொகுதியில தோத்துட்டாப்புல. எடப்பாடி அவர்கள் தான் நின்ற தொகுதியில மெஜாரிட்டியில ஜெயிச்சாலும் அவரால் எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆக முடியல. அதுவே விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சு பெரும் மெஜாரிட்டியில் அவர் ஜெயிச்சு வச்சிருந்தாலும் இப்போ அவரால் ஆட்சி அமைக்க முடியாம சுச்சுவேஷன்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. அதனாலதான் சொன்னேன் இது ஒரு விசித்திரமான தேர்தல் அப்படின்ட்டு. தளபதி விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாப்புல, இருந்தாலும் அவரால் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியல. கண்டிப்பா ஆளுநர் செய்யறதுல நிறைய தப்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நீங்க அவரை முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நீங்க சட்டசபையில நிரூபிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்திருக்கணும். ஆனா அதை அவர் சொல்லவே இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேரளா போறேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஆளுநர், அந்த பயணத்தை எல்லாம் ரத்து செஞ்சுட்டு இங்க இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கிறாப்புல. இப்ப விஜய் அவர்கள் கூட ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியா இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஆளுநர் நீங்க முதலமைச்சராக பதவி ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விட்டுருக்கிறதாகவும் இப்ப தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குதுங்க. விஜய் அவர்கள் இப்ப 108 சீட்டு ஜெயிச்சு வச்சிருந்தாப்புல, ஒரு 5 சீட்டு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 108 + 5 113. இப்ப விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு இன்னுமே 5 சீட்டுகள் தேவைப்படுதுங்க. 5 எம்எல்ஏக்கள் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அந்த 5 எம்எல்ஏக்கள் எங்கிருந்து வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. பாமக கூடயும் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துறதா சொல்றாங்க. பாமகல சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா, அவங்க துணை முதல்வர் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. திருமா அவர்கள் விஜய் அவர்கள் கடிதம் அனுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா திருமா அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஆன்சருமே சொல்லாம இருக்கிறாப்புல. இன்னைக்கு ஒரு போராட்டம் எல்லாம் நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ஏப்பா உனக்கு போராட்டம் நடத்துறதுக்கு வேற நாளே கிடைக்கலையா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லி கொடுப்பா, விஜய் அவர்கள் அப்படியே போய் ஆட்சி அமைப்பார்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு வர்றாங்க. திருமாவளவன் வாயிலிருந்து நிறைய நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாரு அப்படிங்கிறாரு. அவர் ஆல்ரெடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதையெல்லாம் நான் முற்றிலும் வரவேற்கிறேன். இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாப்புல. அப்புறம் ஏன் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னு உங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கலந்து ஆலோசிச்சு ஏதாவது முடிவு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசிக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 3 பேருமே 15 வருடமா பாத்தீங்கன்னா ஒரே கட்சியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டிஎம்கே அப்படிங்கிற ஒரே கட்சியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வேற ஒரு கட்சியில சேரணும், அதாவது டிவிகே கூட சேரணும் அப்படின்னாலும் நாங்க 3 பேருமா தான் போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி முரண்டு பிடிக்கிறாங்க. அதனால முரண்டு பிடிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. 3 பேரும் ஒன்னாவே போய் சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணி பேசி ஏதாவது முடிவு எடுத்து விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறார் அப்படின்னு தகவல் தெரிஞ்சோன்னே பாத்தீங்கன்னா அவரோட ஏரியாலாம், நீலாங்கரை ஏரியாலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதெல்லாம் வேண்டாப்பா, நான் முதல்வர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணிக்கிறேன், அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டாப்ல. அதாவது நேற்று நைட் சொல்லியிருக்கிறாப்புல. அதனால இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அங்கிருந்து எடுத்துட்டாங்க. அதனால பேரிகார்டெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பேரிகார்டு அதே மாதிரி வாகனங்கள்லாம் இருந்துச்சுல, அதான் சிஎம் போகிற வாகனம்லாம் இருந்துச்சுல, அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தேவைப்படும், அதனால இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய இடையூறுலாம் ஏற்படுது, அதனால இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. இன்னும் ஒரு சில தரப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு எப்படின்னு தெரியலங்க. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்குமே 2 அரசியல் பிரிவுகளுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இவங்க 2 பேரும் தான் காலங்காலமாக அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் காலங்காலமாக சிஎம்மா பதிவு வச்சாங்க. ஒன்று நீ இல்லைன்னா நான், நீ ஒரு எதிர்கட்சியாக இருந்தியா நான் ஆளுங்கட்சியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க 2 கட்சி இல்லாமல் டிவிகே அப்படிங்கிற இன்னொரு புதிய கட்சி வந்ததுனால தான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஆனால் ஒரு புதிய கட்சி எங்களை மீறி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் நோ அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படையா சொல்லிட்டாப்ல. அதாவது டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுல எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உடனே தேர்தல் நடத்துறதுக்கு கண்டிப்பா நாங்களும் விரும்பல, அதனால மக்களும் பாத்தீங்கன்னா நிறைய சிரமத்துக்குள்ளவாங்க, நிறைய செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க.
ஒரு 6 மாதம் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ஏதோ மாஸ்டர் பிளானை கையில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு 118 சீட்டுக்கு மேலே வாங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யாரோட தயவும் இல்லாமல் தைரியமாக ஒரு ஆட்சி அமைச்சிருந்துருக்கலாம். ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு 108 சீட் அப்படிங்கிறது கிடைச்சதுனால இங்கே வந்து மதில் மேல் போன மாதிரி, அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு வாலிபால் மாதிரி தட்டி விசிறிட்டு இருக்கிறாங்க அந்த சைடும் இந்த சைடும். இது எந்த சைடு போய் நிற்க போகுது, யார் வந்து சேர போகிறா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. கடைசி நேரத்தில் வந்து சேர்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல லக் இருக்குது. ஆனால் அதை ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டேறாங்க அப்படின்னு தெரியல. அமைச்சரவையிலெல்லாம் அவருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் டிவிக்கில் வந்து ஒரு 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட இப்போ கடைசியாக வந்து சேர போகிற எம்எல்ஏக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக நீங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணலாம், நான் வர்றேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். அதையெல்லாம் ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டேறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக திரும்ப யூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா வந்து திருமாவெல்லாம் அதை வந்து ரொம்ப வரவேற்றாப்புல. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக வந்து திமுகவில் இருக்கிறாப்புல. ஆனால் வந்து திமுகவில் அவருக்கு ஆட்சியிலெல்லாம் பங்கு கொடுத்துருக்குறாங்களா, அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் ஏன் இவர் வந்து தயங்குறாரு அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த சான்ஸ் எல்லாம் பொன்னான சான்ஸை வந்து திருமாவளவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி விசிகாவோட பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அவர்களுக்கு சிஎம் சீட் கொடுங்க, அப்போ வேணால் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாப்புல. அது இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்குது. என்னங்க ஐயா இது, ஆட்சியில் பங்கு, அதாவது ஒரு அமைச்சர் பதவி கேட்டால் பரவாயில்ல, என்னங்க ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் பதவியே கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா இது முடிவுக்கு வந்துடும். இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ ஆட்சி அமைக்கிறது வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக வந்து இது டிலே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஆளுநர் வந்து இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து அறுதி பெரும்பான்மையில் இருக்கிறாங்களோ, யார் வந்து அதிக சீட் வாங்கி வச்சிருக்கிறாங்களோ, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாப்ல. அதாவது என்னன்னா, முதல்வராக பதவி ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விஜய் அவர்கள் போய் அந்த 113 சீட்டு கொடுத்தப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் வந்து 5 சீட்டு வேணும், நீங்கள் வந்து அறுதி பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல. அது வந்து சரியான விஷயமானு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக தவறுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து இதை வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்கிறது வேற, ஆனால் வந்து கண்டிப்பாக யார் வந்து அதிக சீட்டு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க சொல்கிறது தாங்க ஆளுநரோட வேலையே. ஆனால் வந்து அதை வந்து செய்ய தவறிட்டாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலெல்லாம் வெளியாக இருக்குது. பார்க்கலாங்க என்ன ஏது அப்படிங்கிறது. அதே மாதிரி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அதோட முன்படியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு அங்கே வந்து எந்த வேலையும் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்கள் வந்து அறுதி பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது ஆளுநர் சொல்லணும் இல்லையா, நீங்கள் வந்து பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது இவ்வளோ நாளாக சொல்லாதங்காட்டிக்கு நீங்கள் வரல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், ஏடிஎம்கே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், கண்டிப்பாக இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நல்லதுன்னு தெரியலங்க. இப்போ வந்து ரெண்டு பேர், இப்போ வந்து 3 பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் தான் ஒரு தனி கட்சி மாதிரியும், இவங்க 2 பேரும் ஒரு கூட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. அது வந்து கண்டிப்பாக நிறைய டிஎம்கே ஏடிஎம்கே மெம்பர்ஸுக்கே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரில. ஆனால் அதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாப்ல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறதும் தெரில. அதே மாதிரி வேலுமணி இவங்களோட தலைமையிலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்து சேர்றாங்க, அதோட டிவிக்கில் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரிலங்க. இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எடப்பாடி ஆலோசனை எல்லாம் நடத்திருக்கிறாரு, அதனால அந்த தகவல் எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தரப்புகள் சொல்லிட்டு இருக்குது. இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து தன்னோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பொய்யா தான் இருக்குது. அஃபீஷியல் நியூஸ் வெளியாகாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வர்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்பாதீங்க. எது அஃபீஷியல் நியூஸ் வருதோ அதை மட்டும் நம்பிக்கோங்க. ஒன்றும் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா ரீஎலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஆனால் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது யாருக்கு வந்து சாதகமாக அமையலாம்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு தான் சாதகமாக அமையிருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ மெஜாரிட்டி வச்சிருக்காப்புல, அதாவது 108 சீட் ஜெயிச்சிருக்கிறாப்புல. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஜெயிச்சு வச்சிருக்காங்க.
இப்போ விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து எலெக்ஷன்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, யாரும் கூட்டணிக்கு வரல, விஜய் அவர்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அது வந்து விஜய் அவர்களுக்கு தான் ப்ளஸ்ஸாக போகுங்க. எந்த ஒரு நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ்ஸாக மாறிட்டு இருக்கிற சமயத்தில் அதுவும் ப்ளஸ்ஸாக தான் மாறும். அப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார், அடுத்த தேர்தலில் நிற்கும் போது கண்டிப்பாக இந்த ரீஎலெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னும் மெஜாரிட்டியில் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் கூட 12-13 தொகுதிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கேண்டிடேட் நின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டுக்கு கீழே தோத்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அதிருப்தி ஏற்படும் போது அதை வந்து மற்ற அரசியல் தலைவர்களும் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக டிஎம்கேக்கெல்லாம் இது தெரியும், இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அதனால டிஎம்கே கண்டிப்பாக இதை விரும்பாது. அதனால தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க சொல்றாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டு அவரோட பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ஒருவேளை இவங்களுக்கு வந்து ஆட்சி வந்து சரியாக வழிநடத்த தெரியல, ஒரு 6 மாசத்துல இவங்க திணறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து டிஎம்கே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை ரீஎலெக்ஷன் நடக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு ஆட்சி அமைக்க தெரியல, அதாவது அவங்க ஆட்சியில் வந்து சரியாக பண்ணுறதில்ல அப்படின்ட்டு ஒரு 4-3 கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறதுக்காக ஏதாவது சான்ஸ் இருக்கும். டிவிக்கேல எம்எல்ஏவா ஜெயிச்ச ஒருத்தர் பீர் பாட்டிலோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப செம்ம வைரல் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது இப்போ நடந்த விஷயம் கிடையாது, அது ரொம்ப பழைய விஷயம் தான். எம்எல்ஏ ஆனவங்கலாம் அன்னைக்கே அந்த தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு பட்டாக்கத்தியில் ஒரு கேக்கை கட் பண்ணாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு லயோலா மணிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் இந்த தப்பு நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இவங்களும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்காத வண்ணம் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க இதுக்கு காலங்காலமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தானே, அதையே நீங்களும் திருப்பி பண்ணனா இது வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது சத்தியமாக தெரிலங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் நான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது. அதாவது ஆர்பி சௌத்ரி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவர் இறந்துட்டாரு, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஜீவா அவர்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அழுதுட்டு இருந்த வீடியோலாம் சோசியல் மீடியாவில் செம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோவை எல்லாம் வச்சு நீ அழுகணும்டா, உனக்கெல்லாம் இது வேணும் இன்னும் வேணும்ட்டு நிறைய பேர்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல. நீ வந்து கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா நீ வந்து அவனோட படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சு இல்லை, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு இது பண்ணியல்ல, உனக்கெல்லாம் இதுவும் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்கய்யா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரிலங்க. அவர் வந்து வாண்டடாக ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா இறந்துட்டார் இல்லையா, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் அந்த வருத்தத்தில் அழுதுட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தெரில. ஒரு வேளை நீங்கள் வெஞ்சன்ஸோட சொல்கிறீங்க அப்படின்னா கூட அதை வந்து அந்த 41 பேர் இறந்தவங்களை கிண்டல் பண்ணி ஜீவா அவர்கள் சொல்லவே இல்லை. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் யாரை வந்து மென்ஷன் பண்ணி அந்த டைலாக் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் வந்து இந்த டைலாக் எந்த சுச்சுவேஷனில் வருது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பாவங்க ஒருத்தர் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அழுதுட்டு இருக்காப்புல, அந்த சுச்சுவேஷனில் போய் நீங்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, வன்மத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இது யூஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று ரீஎலெக்ஷன்லாம் வச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டிவிக்கு சாதகமாக இருந்தாலும் ஃபாரின்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் திரும்ப மறுபடியும் அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்து விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. அதனால ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது போன டைம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 85% வந்துருந்துச்சு இல்லையா, ரீஎலெக்ஷனில் வச்சா 85 வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஒரு வேளை விஜய் அவர்களுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாருனாலையும் வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான். ஆகவே இந்த பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு போகாமல் இதுக்கு ஏதாவது முடிவெடுத்து விஜய் அவர்களை சீக்கிரமாக ஆட்சி அமைக்க வச்சா கூட அவர் வந்து சட்டமன்றத்தில் தன்னோட அறுதி பெரும்பான்மையை காட்டிக்குவாப்புல. அதுக்கு வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் திரும்ப விசிகேவாகட்டும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்க, விஜய் அவர்கள் கூட இன்னும் யார் வந்து சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது? திரும்ப வந்து சேருவாரா, விசிகே வந்து சேருமா, இல்லை ரீஎலெக்ஷன் போங்கப்பா ரீஎலெக்ஷன் தான் நடக்குமா? உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காக போச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க.